விவசாயிகளுடைய கடன்களை, கூட்டுறவு வங்கி கடன்களை தயவு செய்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகள் என்று மிகுந்த வறுமைகள் வாடிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்போ இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ எஃபெக்ட். எல் நீனோ என்றாலே ஒரு மிகப்பெரிய ஒரு வறட்சி, மழை பற்றாக்குறை இருக்கும். இந்த ஆண்டு சூப்பர் எல் நீனோ என்றால் 150 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கின்ற ஒரு சூழல். தண்ணியே இல்லை. தென்மேற்கு பருவம் கிட்டத்தட்ட 60% பற்றாக்குறை. குறுவை சாகுபடி முடிஞ்சு போச்சு. அடுத்து சம்பா சாகுபடி இருக்குமா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு. எத்தனையோ விவசாயிகள் கூட்டுறவு வங்கி கடனை வாங்கிட்டு அந்த வங்கியிலிருந்து தினம் தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. கட்டுறீங்களா இல்லையா, கட்டுறீங்களா இல்லையா, என்பி ஆயிடுச்சுன்னா அடுத்த முறை உங்களுக்கு கிடைக்காது, சொத்தை ஜப்தி பண்ணுவோம், என்னென்னமோ பண்ணி வச்சிருக்கிறாங்க, எல்லாம் மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தயவு செய்து தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன்களை தள்ளுபடி செய்யுங்கள், தள்ளுபடி செய்யுங்கள், தள்ளுபடி செய்யுங்கள். இது உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் தான் நீங்க சொல்லியிருக்கிறீங்க, உங்களுடைய வாக்குறுதி தான் அது. நீங்க சொன்னது 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கின்ற அத்துணை விவசாயிகளுடைய அத்துணை கடன்களும் தள்ளுபடி செய்கின்றோம், 5லிருந்து 10 ஏக்கருக்குள்ள இருக்கின்றவர்களுக்கு 50 விழுக்காடு தள்ளுபடி செய்கின்றோம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் 55 லட்சம் விவசாயிகளுடைய அத்துணை கடன்களையும் தள்ளுபடி செய்திருக்கிறது மகாராஷ்டிரா மாநிலம் அரசு. 36,000 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். ஆனால் இங்கே முதலமைச்சர் விஜய் அவர்களே, நீங்க 2000 கோடிக்கு நீங்க அறிவிச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு 15,000 கோடி தான். அதுக்கு ஒரு மாற்று வழி ஒன்று இருக்கு. அதுவும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் அவருடைய யோசனை கொடுத்தார். அவங்களுக்கும் இந்த விவசாய சங்கங்கள்லாம் போய் பார்த்து அவங்களுக்கு யோசனை கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட ஒரு 32,000 கோடி 35,000 கோடி விவசாயிகளுக்கு மானியம், அது இல்லாமல் அந்த இலவச அந்த டிராக்டர், அந்த கருவி, அப்புறம் அந்த யூரியா மட்டும் இல்லை, அது அந்த இடுபொருட்கள், அதில் ஃபர்டிலைசர் எல்லாம் இருக்குதா இல்லை. அது என்னன்னா ஃபர்டிலைசர்ஸ் பார்த்தீங்கன்னா தண்டத்துக்கு ஒண்ணுமே இல்லை, அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனாலும் அது வாங்கியே ஆகணும். மண்புழு உரத்துல மண்ணு மட்டும் தான் இருக்கும், புழு கிடைக்காது. அதுலயும் ஊழல். இப்படி எல்லாம் இடுபொருட்களுக்கு பதிலா 32,000 35,000 கோடி இடுபொருட்களுக்கு பதிலா அதுல ஒரு 10,000 15,000 கோடி கட் பண்ணுங்க. ஏன்னா அதுல என்னன்னா 32,000 கோடியில கிட்டத்தட்ட 20,000 கோடி ஊழல் நடக்குது. அதுக்கு யாருக்கும் பயன் இல்லை. அதுல ஒரு 10,000 கோடி கட் பண்ணி இந்த கடன் தள்ளுபடி செய்யுங்க. இன்னொரு யோசனை, 5,000 கோடி தமிழ்நாடு அரசு அதை கடனை வாங்குங்க, அந்த வங்கியில நீங்க கடன் எடுங்க, 3 தவணையா நீங்க அதை திருப்பி கொடுங்க. இதெல்லாம் எவ்வளவு யோசனைகள் நாங்கள் வைத்திருக்கின்றோம். இதெல்லாம் விவசாயிகளுக்கு நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் இதை, ஏன்னா மிகுந்த பிரச்சனையில் இருக்கேன், நான் எல்லா பகுதிகளுக்கும் நான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறேன். போற இடத்துல எல்லாம் விவசாயிகளை கோரிக்கையே இதுதான், எப்படியாவது எங்க கடனை தள்ளுபடி பண்ணு. சட்டமன்றத்தில் பேசினாங்க, 10,000 கோடி கடனை வாங்கி லண்டன்ல சொகுசா வாழ்ந்துட்டு இருக்கிறானுங்க. 10,000 ரூபாய் கடனை வாங்கி அதுல ஒரு முறை பேங்க்ல இருந்து கேட்டாலே சுயமரியாதை அதிகமா உள்ள விவசாயிகள் கழுத்தில் தொங்கிட்டு இருக்கிறாங்க 10,000 ரூபாய்க்கு. அந்த உணர்வை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சோறு போடுகின்ற கடவுள் விவசாயிகள். அப்படிப்பட்ட அந்த கடவுளை நம்ம வச்சு கொண்டாடணும். அவங்க எந்த கஷ்டமும் படக்கூடாது. நமக்கு சோறு போட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க கஷ்டத்தை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும், அதை நீக்க வேண்டும். அது நம்முடைய கடமை. ஆட்சியர் யார் இருந்தாலும் சரி, அவருடைய கடமையை பார்க்கணும். எத்தனை சினிமாவில் நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் விவசாயிகள் எவ்வளவு நண்பராக எத்தனையோ சினிமாவில் நடிச்சிருக்கிறார். இப்போ அந்த பொறுப்புல வந்திருக்கிறார். கையெழுத்து போட்டா அந்த கடன் தள்ளுபடி ஆகும். அந்த பொறுப்புக்கு வந்திருக்கிறார். நிஜ வாழ்க்கையில் வந்திருக்கிறார். அந்த உணர்வை அதை புரிந்து கொண்டு அந்த கையெழுத்து போடுங்க. போட்டு அத்துணை விவசாயிகளுடைய கூட்டுறவு வங்கி கடன்களை முழுமையாக நான் தள்ளுபடி செய்கின்றேன். அந்த கையெழுத்தை முதலமைச்சர் விஜய் அவர்களை தயவு செய்து நீங்க போடுங்கள். இது அவசியமானது.